இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, தில்லை நகர்லயே ஃபேமஸான ஒரு சின்ன ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க. அண்ணனோட கடை செட்டப்ப பாருங்க. ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை தான். ஆனா அண்ணன் வந்து குடுக்குற திங்ஸ்லாம் வந்து யாருமே குடுக்க முடியாது. ஏன்னா அண்ணன்ட்ட இருக்க சரக்குலாம் அவ்ளோ ஸ்பெஷலு. ஏன்னா அண்ணன் வந்து ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்காரு. இந்த வீடியோவ பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்க. அண்ணன் ஏகப்பட்டது வச்சிருக்காரு. இந்த வீடியோவ பாருங்க. அண்ணன் புதுசு புதுசா இறக்கிட்டே தான் இருக்காரு. பாருங்க. மசாலா பயிர்லாம் வச்சிருக்காரு. அண்ணன் இப்ப அண்ணா இது என்னண்ணே போட்டுட்டு இருக்கீங்க? இது மிக்ஸிங் அண்ணே. அண்ணன் கடையில நம்ம வந்த நேரம் கரெக்டா அண்ணன் வந்து எல்லாம் மிக்ஸிங் போடுறாரு. பாருங்க. பாருங்க அண்ணன் தரமா மிக்ஸிங் போட்டுட்டு இருக்காரு. பாருங்க அண்ணன் போற ஸ்டைலே தெரியுது. என்ன வேகமா போடுறாரு. கடையில அண்ணன் இருக்காரு. அண்ணே உங்க கடையில வந்து சாப்பிடுறதுக்கு என்னென்ன இருக்கு? நிறைய மிக்சிங் சுண்டல் இருக்குங்க. ஓகேண்ணே. இருக்கு, மரவள்ளி கிழங்கு, சங்கரவள்ளி கிழங்கு, அவிச்ச கல்ல இருக்குங்க. ஓகே. மீன் மேக்கர் இருக்கு, மசாலா போட்டது, கேழ்வரகு புட்டு இருக்கு, ஓகேண்ணே. ராகி புட்டு, கொழுக்கட்டை இருக்கு. கொழுக்கட்டை இருக்கா? அவளே பாசி பருப்பு வெள்ளம் கலந்த கொழுக்கட்டை. ஓகேண்ணே. அண்ணன் கடையில பாருங்க. ஆனா இந்த மிக்சிங் பயிர் எவ்வளோண்ணே ரேட்டு? எல்லாமே 20 ரூபாங்க. 20 ரூபாய். அண்ணன் கடையில வந்து எல்லாமே வந்து வெறும் 20 ரூபாய்க்கு விக்கிறாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி கிடக்கு. பாருங்க. அண்ணன் கடையில வந்து எல்லாமே நல்லா தரமா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க கடலை பருப்பெல்லாம் வந்து நல்லா குமிச்சு வச்சிருக்காரு. கடலை பருப்புலாம் அண்ணன்ட நிறைய இருக்கு. அடுத்து அண்ணன் கடையில ஃபேமஸே இந்த ராகி கொழுக்கட்டை தான். பாருங்க. ராகி கொழுக்கட்டை நல்லா தரமா போட்டு வச்சிருக்காரு. கண்டிப்பா வந்து ஆனா இந்த கொழுக்கட்டையில என்னென்ன மாவுன்னு சேர்ப்பீங்க? இது என்ன கொழுக்கட்டை? இது கொழுக்கட்டை பத்தினா அவளே பாசி பருப்பு வெள்ளம். அண்ணன் கடையில வந்து இந்த கொழுக்கட்டை வந்து கேரளா ஸ்டைல் கொழுக்கட்டையா, பாசி பருப்பு அவல் இதெல்லாம் சேர்த்து செய்யறாங்க. பாருங்க வெல்லம் இதெல்லாம் நல்லா தரமா இருக்கு. அப்படியே வாங்க பக்கத்துல சோயாவுக்கு போவோம். அண்ணன் கடையில வந்து சோயா தான் ஹைலைட்டே. இங்க பாருங்க எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு சோயாலாம். பாருங்க அண்ணன் வந்து கஸ்டமர் ஒருத்தவருக்கு எடுத்துட்டு இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து மரவள்ளி கிழங்க பாருங்க. எல்லாமே வந்து நல்லா மசாலா எல்லாம் போட்டு நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க நல்லா குமிச்சு வச்சிருக்காரு மரவள்ளி கிழங்கு. நல்லா மசாலாவே தெரியும் பாருங்க. இந்த வீடியோல மசாலா நல்லா தரமா போட்டு வச்சிருக்காரு. சக்கரவள்ளி கிழங்குலாம் இப்பெல்லாம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. ஆனா அண்ணன் கடையில வந்து கண்டிப்பா இருக்கு. பாருங்க அண்ணன் கடையில வந்து மெயினா வந்து தோல் நீக்கியது. இந்த தோலை உரிக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். ஆனா அண்ணன் கடையில வந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சிருக்காங்க. அண்ணன் வந்து ரெடி டு கண்டிஷன்ல வச்சிருக்காரு. அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா உடனே எடுத்து சாப்பிடலாம். அந்த கண்டிஷன்ல வச்சிருக்காரு. பாருங்க சாப்பிட பப்பாளி ஒண்ணு கடலை ஒண்ணு வாங்கிட்டு. இந்த அண்ணன் கடையில பாத்தீங்கன்னா மெயினான திங்ஸே வந்து பப்பாளி வச்சிருக்காங்க. பாருங்க பப்பாளில நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டு குக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்லா எல்லாம் பழுத்த பப்பாளி, கனிஞ்ச பப்பாளி நல்லா டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இத பார்த்தோட்டே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். பாருங்க
கடையில வந்து பேபி கார்ன்லாம் வச்சிருக்காரு. ஆனா இது என்ன பேபி கார்னா? ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்னாண்ணே? பாருங்க அண்ணன் கடையிலலாம் ஸ்வீட் கார்ன்லாம் நல்லா தரமா இருக்கு. இந்த வீடியோவ பாத்தீங்கன்னாலே தெரியும். ராகி அண்ணன் கடையில வந்து மெயினா வந்து ராகி பூட்டி ஃபேமஸ். இங்க பாருங்க அண்ணன் நல்லா பேக் பண்ணி நல்லா தரமா வச்சிருக்காரு. இந்த ராகி பூட்டை பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. இத பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு ராகி புட்டு. பாருங்க அண்ணன் வந்து ஃபாஸ்டா இருக்காரு. கஸ்டமர்லாம் நல்லா தரமா டக்கு டக்கு டக்குன்னு சொல்றதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு காசு வாங்கி வச்சிருக்காரு. அண்ணே அண்ணே உங்க கடை கரெக்டா எங்கண்ணே லொக்கேட் ஆயிருக்கு? எங்க கடை பார்த்தா தென்னை மெயின் ரோட்ல செகண்ட் கிளாஸ் டிஆர்பி ஹாஸ்பிட்டல் நியரஸ்ட். மல்லிகா பர்னிச்சர் ஆப்போசிட். என்னண்ணே மல்லிகா பர்னிச்சருக்கு ஆப்போசிட் ஆனே? அண்ணன் கடை கரெக்டா எங்க இருக்குன்னா திருச்சி மல்லிகா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ். அந்த கடைக்கு வந்துட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடை வந்து கிரீன் நெஸ்ட்னு சொல்லி அண்ணன் வச்சிருக்காரு. அண்ணன் கடை வந்து சின்ன கடை தான். ஆனா அண்ணன் வந்து உள்ள வச்சிருக்க திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காரு. அண்ணே உங்க கடை டைமிங் என்னண்ணே? 6:30 to 9:30. 6:30 to 9:30 அண்ணே? பாருங்க அண்ணன் இங்கிலீஷ்லயே நல்லா தரமா பேசுறாரு. அண்ணன் கடை டைமிங் வந்து காலையில ஈவினிங் 6:30ல இருந்து நைட்டு 9 வரையும். திருச்சி சைடு இருந்து யாராவது பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கெங்க இருந்து பாக்குறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கிடைக்குதா இல்ல கிடைக்கலையான்னு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. பாருங்க மறக்காம திருச்சி சைடு இருந்து யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் வர வீடியோல எல்லாம் எந்த வீடியோலும் நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வைப்பேன். நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்ணன் வந்து கஸ்டமர் போட்டுட்டு இருக்காரு. அண்ணன்ட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். மெயினா எங்கெங்க இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் நானும் தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி வந்து திருச்சியில வேற எங்கேயாவது கடை இருந்தாலும் சொல்லுங்க. அந்த கடையும் கண்டிப்பா வந்து நம்ம ரிவ்யூ போடுவோம். அண்ணன் வந்து இதே இடத்துல வந்து திருச்சியிலேயே 3 வருஷமா வச்சிருக்காரு. கண்டிப்பா அண்ணனும் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி அண்ணனை யாராவது உங்களுக்கு தெரியும்னா மறக்காம இந்த வீடியோ கடியில கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ணே அண்ணே பாப்போண்ணே. பாய்ண்ணே. ஓகேண்ணே. அண்ணன் பாய் சொல்றாரு. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம எல்லாருமே பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். இதே மாதிரி சின்ன சின்ன கடை உங்க ஊர் சைடு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுங்க. அந்த கடையும் வந்து நம்ம எடுத்து ரிவ்யூ பண்ணுவோம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.